ஆர்ஜே பிரசன்னா மற்றும் மாலி. வணக்கம் மாலி. வணக்கம் பிரசன்னா. இன்று நிறைய நேர்கள் அனுப்பிய கவிதைகளை பார்ப்பதற்காகவே உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் தாமரை வானொலியோடு. உண்மையாகவே பிரசன்னா, இன்றைய நாளில் முக்கியமாக நமது நேயர்கள் அனுப்பிய கவிதைகள் மற்றும் இடைக்காலத்து பாடல்கள் நம் இடம்பெற உள்ளது. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதைகளை விட கதைகள் தான் சொல்ல வேண்டும் என்று ஒரு பெண்மணி அனுப்பியிருக்காங்க. அந்த பெண்மணி யாருன்னு கேட்டால் அவங்க பேர் சொல்ல முடியாத அண்ணா, நீங்கள் கதையை சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா. நேற்று நான் கேட்டேன் அந்த காதல் கவிதை மற்றும் கதைகள் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு அண்ணா, எனக்காக அந்த கதைகள் கூறுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வைபர் மூலமாக அனுப்பியிருக்காங்க. நன்றி தோழி. அதில் தொடர்ந்து மாலி, உலகத்தில் காதல் என்பது அழியாத ஒன்று. ஏனென்றால் காதலிப்பவர்கள் பொய்யாக காதலிப்பவர்கள் மட்டுமே காதல் தோல்வியடைகிறது. காதல் என்பது உண்மையானது. அதில் சில பேர் பொய்யான வாழ்க்கையும் வாழ்கிறாங்க. அது மாதிரி தான் நமது நேயர்கள் காதலில் தோல்வியடைந்தவங்க தான் அதிகமாக நமக்கு இந்த அவர்களுடைய சோக கதைகள் எல்லாம் நம்மளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. உன்னுடன் வாழ்வதற்கு எனக்கு அதிர்ஷ்டமில்லை, ஆனால் நீ என்னோட வாழ்வதற்கு உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. உன்னை பார்த்த முதல் நாள் எனக்கு பிடித்தது. பிறகு உன் பின்னால் தெரிவதற்காகவே என் வீட்டை முன்னால் நேரத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். உன்னை பார்க்கறதுக்கு எனக்குள் ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ராகம், ஏதோ ஒரு சோகமான ஒரு சோகம் அப்படி கேட்டுட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு உன் நினைவோடு மட்டும்தான் இருக்கிறேன், ஆனால் நீ பக்கத்தில் இல்லை அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க நிதர்சன். நிதர்சன் தொடர்ந்து ஒரு பாடலை பார்த்து விட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் இணைந்தோம். அழுவது ஏன் ஓ மனமே, ஓ மனமே, சில்லு சில்லாய் உடைந்தது ஏன்? மழையை தானே யாசித்தோம், கண்ணீர் துளிகளை தந்தது யார்? பூக்கள் தானே யாசித்தோம், கூழம் கற்களை எரிந்தது யார்? ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே, ஓ மனமே, சில்லு சில்லாய் உடைந்தது ஏன்? மேகத்தை இழுத்து போர்வையாய் விரித்து வானத்தில் உறங்கிட ஆசையடி, நம் ஆசை உடைத்து நார் நாராய் கிழித்து முள்ளுக்குள் எரிந்தது காதலடி. கனவுக்குள்ளே காதலை தந்தாய், கணுக்கள் தோறும் முத்தம், கனவு கலைந்து எழுந்து பார்த்தார் கைகள் முழுக்க ரத்தம். துளைகளின்றி நாயனமா, தோல்விகளின்றி புரணமா? ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே,
சில்லு சில்லாய் உடைந்தது இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாரும் இல்லை. இன்பம் பாதி துன்பமும் பாதி இரண்டும் வாழ்வின் அங்கம். நெருப்பில் வெந்து நீரினில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம். தோல்வியும் கொஞ்சம் வேண்டுமடி, வெற்றிக்கு அதுவே எடியடி. மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது ஏன்? மழையை தானே யாசித்தோம், கண்ணீர் துளிகளை தந்தது யார்? பூக்கள் தானே யாசித்தோம், கூழம் கற்களை எரிந்தது யார்? யாரோ மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன்? ஓ மனமே ஓ மனமே. தொடர்ந்தும் இணைந்திருக்கீங்க தாமரை வானொலியோடு. இன்று கவிதைகள் சொல்வதை விட கதைகள் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது அனுப்பியிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே என்னைய பார்த்து அண்ணான்னு சொல்கிறாங்க. என்ன அதிர்ஷ்டம் பண்ணிட்டு வந்தது தெரியல. நேற்றிருந்து அண்ணா அண்ணான்னு தான் சொல்கிறாங்க. சரி தங்கச்சி, நான் சரி தம்பி, உங்கள் 2 பேருக்குமே நான் அதை சொல்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டத்தை போக்கட்டுறதுக்கு ஊரெல்லாம் வேலைக்கு போன்றேன். வேலை செய்து சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மோட கையில் கொடுத்து அதிலிருந்து சாப்பிட்டு தங்கச்சி தம்பி அண்ணா என்று எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கும்போது நமக்குள் ஒரு சோகம் இருக்கும். என்னன்னு சொன்னால் காதல் வலி. கடவுள் கொடுத்த இதயத்தை, அந்த இதயத்தில் ஒரு காதல் வருன்றதுக்காகவே நான் நிறைய தடவை நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். அந்த காதல் வந்ததில்லை. ஆனால் ஒரு பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு சென்றேன். அங்கே செல்லும்போது கிணத்து ஓரமாக ஒரு பெண் நின்று கூப்பிட்டாங்க. என்னடா புதுசாக இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கேனே, என்னை கூப்பிட்றாங்களே அப்படின்னு வச்சுட்டு சரி ஏதாவது ஹெல்ப்போ இல்லாட்டி உதவி கேட்பாங்கன்னு நினச்சிட்டு என்னை வர சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவங்களோட பொண்ணை கழுவிட்டு பேசனில் வச்சுட்டு தூக்கி எழுதுறதுக்கு யாருமே இல்லை. என்னை கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்ட நேரத்தில் நானும் போயிட்டு உதவி பண்ணினேன். ஆனால் எனக்கு பிடித்த ரொம்ப காலமாக என் மனசுக்குள்ளே இருந்த
அன்பு. ஒரு பெண்ணை பார்த்தா எப்படி காதல் வரணும், நிறைய கற்பனைகள். அம்மா கூட நிறைய தடவை சொன்ன கதைகள், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற இதை பார்க்கும்போது அந்த பெண் எல்லாத்துலேயும் சரியாக இருந்தாங்க. எனக்கு ஒரு நிமிடம் அவளை பார்க்கணும், அவளோட பேசணும்னு சொல்லிட்டு கூடவே போகலான்னு நினச்சேன். ஆனால் அவள் மனசுக்குள் என்ன நினைப்பாள் என்று கவலையில் திரும்பிவிட்டேன். அதுக்கு பிறகு நான் போன இடத்திலிருந்து வேலை செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் கடை அருகே சென்றேன். அண்ணா, கடை அருகில் உணவு அறை வந்து எல்லாரும் கூடிக்கொண்டிருந்தார்கள். அந்நேரம் சாப்பாடு வாங்குவதற்காக அந்த கடைக்கு வந்திருந்தார். என்னை பார்த்ததும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சென்றார். பிறகு வெளியே வந்து நான் போயிட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்று விட்டான். எனக்கும் ஒரு ஆசை தானே அண்ணா, ஒரு பெண் வந்து இப்படி பேசினால் அவளோட பழக வேண்டும், பேச வேண்டும், எல்லாத்துக்கும் சரியாக இருந்தால் நாம் அவளிடம் பேசலாம் அப்படின்னு நினைத்து விட்டு சென்றேன். அண்ணா தொலை தூரம் சென்று கொண்டிருக்கிறான். ஏன் வீடு பக்கத்தில் இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இதயத்துக்குள் ஒரு சத்தம், பயமாக ஒன்று. அந்த பயத்தோடையே ஒளிந்து ஒளிந்து பின்னால் சென்றேன். அண்ணா அங்கு போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் விடவும் துணிமணிகளை துவைத்து அதை காய வைத்து கொடுத்துவிட்டு அதில் வந்து அவர்களோடு இருந்து சாப்பிட்டு விட்டு வருவாள். அண்ணா அன்று தான் பார்த்தேன் அண்ணா, அவள் கழுவிய துணிமணிகள் ஊரர்களை சேர்ந்தது. அண்ணா அன்று என்னவாக இருக்கும் என்று பக்கத்தில் இருக்கும் ஒரு தம்பியிடம் கேட்டேன். தம்பி, ஏன் இவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று கேட்டேன். அதுக்கு அந்த தம்பி சொன்னார், அண்ணா எல்லாரை விடவும் அவர்கள் நல்லவர்கள் அண்ணா. அந்த பெண் இங்கே இருக்கிற அனைவருமே பார்த்துவிட்டு ஒவ்வொரு நாளும் துணிமணிகளை கழுவி சென்று தான் அண்ணா அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார். தன்னோட கையில் இதுவரை ஏதும் கேட்டதில்லை அண்ணா, இருந்ததும் இல்லை அண்ணா. அப்படியான பெண்ணை பார்க்க கொடுத்து வைக்க வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சென்றேன். அண்ணா அங்கே எனக்கும் உணவு கிடைத்தது அண்ணா, நீங்கள் சென்று பாருங்கள், உங்களுக்கும் உணவு கொடுப்பாள் அப்படின்னு சொன்னான். நானும் அவளிடம் உணவு அருந்த விருப்பத்தோடு சென்றேன். சென்று பசிக்குது என்று சொல்லவில்லை, உடனே என்னை கூப்பிட்டு இருங்கள், இவ்வளோ தூரம் வந்து விட்டீர்களா என்று சொல்லி உட்கார வைத்து உணவை கொடுத்தாள். உணவை கொடுக்கும் போதண்ணா நான் அவளோட கையை பார்த்தேன். அண்ணா 5 விரல்களும் அப்படியே காய்ச்சி போய் கனமாக இருந்தது. ஆண்கள் வேலை செய்துவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வார்களே, அதுபோல் அவளிடம் கையில் இருந்தது. ஏதாவது செய்ய வேண்டும், என்ன செய்ய வேணாம் அப்படின்னு யோசித்து அவளிடம் கேட்டேன், ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுகிறாய், உனக்கு என்ன நல்லதானே இருக்கிறாய், ஒரு இடத்தில் நான் வேலை வாங்கி தரவா என்று கேட்டேன். அவள்